இந்தியாவில் தங்கம் விலை 1,00,000 ரூபாய்க்கும் கீழ் குறைகிறதா? ரஷ்யாவின் அதிரடி முடிவுதான் காரணம். 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் தங்கம் விலை பல மடங்கு உயர்ந்தது. இதற்கு சர்வதேச காரணிகளும் உலக சந்தையில் தங்கத்தின் விலை உயர்ந்ததும் முக்கிய காரணம். 2025ஆம் ஆண்டு இறுதியில் சில்லறை வர்த்தகத்தில் ஒரு சவரன் தங்கம் விலை 1,00,000 ரூபாய் என்ற மைல்கல்லையும், ஜனவரியில் 1.30 லட்சம் ரூபாய் என்ற மைல்கல்லையும் கடந்தன. ஜனவரி 29ஆம் தேதிக்கு பிறகு தங்கத்தின் விலை படிப்படியாக குறைந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வர்த்தகம் முடியும் போது MCX வர்த்தகத்தில் 10 கிராம் தங்கத்தின் விலை 1,56,200 ரூபாயாக இருந்தது. அதே வேளையில் கோமெக்ஸ் வர்த்தகத்தில் தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸ் $5,046 என இருந்தது. இந்திய சந்தையிலும் சரி, சர்வதேச சந்தையிலும் சரி, வரலாற்று உச்சத்தில் இருந்து 10% வரை சரிவில் இருக்கிறது தங்கம். இந்த நிலையில் தங்கத்தின் விலை உயர்வுக்கு காரணமாக இருந்த முக்கிய காரணிகள் அனைத்தும் தணிந்து விட்டதாக சந்தை நிபுணர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக சர்வதேச வர்த்தகத்தில் மீண்டும் அமெரிக்க டாலரை பயன்படுத்த ரஷ்யா முடிவு செய்திருப்பதாகவும் ப்ளூம்பர்க் செய்தி குறிப்பிடுவதால் தங்கம் விலை பெருமளவில் சரியும் என்கின்றனர். அண்மையில்தான் அமெரிக்கா தந்த அழுத்தத்தால் இந்தியா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தியது. ஏற்கனவே அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொண்டுள்ள ரஷ்யா தற்போதைக்கு அமெரிக்காவுடன் சமாதானமாக செல்ல திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் ரஷ்யா மீண்டும் அமெரிக்க டாலர் அடிப்படையிலான வர்த்தகத்திற்கு மாற முடிவு செய்துள்ளதாம். இது அமெரிக்க டாலருக்கு மிகப்பெரிய அளவில் வலு சேர்க்கிறது. அமெரிக்க டாலர் வலுவடைந்தால் தங்கம் விலை குறையும். ஏற்கனவே சீனா உள்ளிட்ட நாடுகள் அதிகமாக தங்கம் வாங்கி இதன் மூலம் டாலரை வலுவிழக்க செய்ய திட்டமிட்டன. இதற்கு ட்ரம்பின் வர்த்தக மோதல்களும் பொருளாதார தடைகளும் காரணம். சீனாவை பின்தொடர்ந்து பல்வேறு நாடுகளும் கடந்த ஆண்டு அதிக தங்கம் வாங்கின. இந்த நிலையில் டாலரில் வர்த்தகம் செய்யும் ரஷ்யாவின் முடிவு உலக வர்த்தகத்தையே மாற்றி அமைக்கப் போகிறது. பல்வேறு நாடுகளும் சர்வதேச வர்த்தகத்திற்கு அமெரிக்க டாலரை பயன்படுத்துவதால் உலகிலேயே வலிமையான ஒரு நாணயமாக அமெரிக்க டாலர் திகழ்கிறது. பேஸ் 360 நிறுவனத்தின் தலைவரான அமித் கோயல் ப்ளூம்பர்க் நிறுவனம் மீண்டும் ரஷ்யா அமெரிக்க டாலரில் வர்த்தகம் செய்ய போவதாக செய்தி வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவுடன் வர்த்தக உறவை மேம்படுத்தவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் போது இது சாத்தியம் என கூறுகிறார். ரஷ்யா இது குறித்து எந்த ஒரு அறிவிப்பையும் இதுவரை வெளியிடவில்லை. ஆனால் இது நடந்தால் தங்கத்தின் விலை பெருமளவு குறையும் என தெரிவிக்கிறார். ப்ளூம்பர்க் நிறுவனம் ரஷ்யா அரசின் ஆவணங்களை ஆய்வு செய்துதான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது என்பதால் ரஷ்யாவின் முடிவினை அடுத்து பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்குவதை குறைப்பதற்கு வாய்ப்புள்ளது. மத்திய வங்கிகள் தங்கம் வாங்குவதை குறைத்தால் தங்கத்திற்கான டிமாண்ட் குறையும், எனவே விலை குறையும் என்கின்றனர் நிபுணர்கள். ரஷ்யா மீண்டும் அமெரிக்க டாலரை கொண்டு வர்த்தகம் செய்தால் கட்டமைப்பு ரீதியிலான ஒரு மாற்றமே நடக்கும் என்கிறார். அதாவது ரஷ்யா கையில் இருக்கும் தங்கத்தை விற்க தொடங்கும். இதனால் டிமாண்ட் குறைந்து சப்ளை அதிகரித்து விலை குறையும். இது நடந்தால் இந்தியாவில் 10 கிராம் தங்கத்தின் விலை 1,00,000 ரூபாய்க்கு கீழ் சரிவடையும். உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் $3,000 கீழ் செல்லும் என கூறுகிறார். இது ஒரே நாளில் நடந்துவிடாது என்பதையும் அவருக்கு தெரிவிக்கிறார். அதாவது தொடர்ந்து குறைந்து இந்த நிலையை எட்டுவதற்கு வாய்ப்புள்ளதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். இது நடக்க வேண்டும் என்பதுதான் கோடிக்கணக்கான மிடில் கிளாஸ் மக்களின் ஆசை.